இன்னைக்கு ஏன் உதயநிதியை வந்து துணை முதலமைச்சர் ஆக்க முடியல? ஏன் முடியல? இன்னைக்கு சாதிக் பாட்சாருடைய தம்பி முகமது சலீமுடைய ஸ்டேட்மெண்ட் ஈடி கிட்ட மாட்டிக்கிச்சு. அவங்க கிளீனா உதயநிதி இதுக்கு காரணம் சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு சாதிக் பாட்சா அவருடைய வழக்கு, அந்த வழக்கில் முகமது சலீம் அவங்க தம்பி அவர் ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக கொடுத்துருக்காரு. போலீஸ் கஸ்டடி, அவங்க ஈடி கஸ்டடி எடுத்து கேட்க சொல்ல அவர் தெளிவாக சொல்கிறாரு. நாங்கள் வந்து இந்த பவுடரை வந்து வெளிநாடுகளுக்கு கடத்துவதற்கென்றே கட்சியில் சேர்ந்தோம். அதுக்கு தான் நான் திமுகவில் எங்கள் அண்ணன் சேர்ந்தார், நான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் சேர்ந்தேன். சாதிக் பாட்சா வந்து முதலமைச்சரோட நண்பர், முதலமைச்சர் மகன் உதயநிதியோட நண்பர், எங்களை நம்பினாங்க, அதை வச்சு தான் நாங்கள் வியாபாரமே நடத்துகிறோம்னு இன்னைக்கு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு அவமான சின்னமாக பார்க்கப்படுறதுன்னா இன்னைக்கு கோத்ரா எரிப்பு சம்பவம், குஜராத்தில் நடந்த அந்த கோத்ரா எரிப்பு சம்பவம், அதில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்ட அந்த நிகழ்வு தான். அதையே வரவேற்ற ஒரு கருணாநிதி. அப்படிப்பட்ட கருணாநிதியை வந்து நரேந்திர மோடி பாராட்டத்தில் என்ன தப்பு? அன்னைக்கு கோத்ரா சம்பவத்தை நியாயப்படுத்தின ஒரே தலைவர் கருணாநிதி. இன்றைக்கு திமுக ஒரு பலமிழந்த நிலையில் இருக்கு. திமுக பலமிழந்த நிலையில் இந்த ஆட்சியை தொடர விரும்புது. அதுபோல பாரதிய ஜனதா கட்சி ஒரு மெஜாரிட்டி இழந்த நிலையில் ஆட்சியை தொடர விரும்புது. அதனால இவங்க ரெண்டு பேரும் ரகசியமா ஒருத்தரோட ஒருத்தர் ரகசிய ஒப்பந்தம் செஞ்சுக்கிட்டு, நான் உன்னை காப்பாற்றுறேன், நீ என்ன காப்பாத்துன்னு ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கிட்டு இவங்க இறங்கியிருக்காங்க. குளோப் 360 நேயர்களுக்கு தமிழ் வணக்கம். நான் பிரிட்டோ. இன்றைய சிறப்பு நேர்காணலில் அதிமுகவினுடைய செய்தி தொடர்பாளர் திரு ஆவடி குமார் அவர்களோடு உரையாட இருக்கிறோம். ஐயா வணக்கம். இப்போ கனிமொழி அவர்களே நேற்றுக்கு ஒரு விழாவில் பேசும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, பாஜக தமிழ்நாட்டுக்கு எதுவுமே செய்யலை, திமுக தான் பாஜகவை எதிர்க்கிறோம், நாங்கள் எப்படி பாஜகவோட கூட்டணி வைப்போம்னு அதிமுக பேசலாம் அப்படின்னு கேட்குறாங்க. எப்படி பேசலான்னா, இவங்க போய் என்ன தமிழ்நாட்டுக்கு தேவையான நிதியை வாங்கிறதுக்கு இது போராடி கேட்கறதுக்கு முடியலை. அவங்க சரி மத்திய அரசாங்கம் தரலை, நரேந்திர மோடி இந்த அரசாங்கம் எதுவுமே செய்யலை. அப்படிப்பட்ட அரசாங்கத்திலிருந்து ஒரு அமைச்சரை கூப்பிட்டு இதை வெளியிடுறதும், அவர் வந்து இவங்க தலைவர்களை பாராட்டுறதும் இவங்களுக்கு பெருமையா? திமுகவில் ஒரு தொண்டன் வந்து அதை வெளியிட்டிருந்தால் பெருமை. ஆனால் திமுகவுக்கு எதிரான ஒரு நிலையில் இருக்கின்ற ஒரு தலைவர், கட்சியினுடைய தலைவர், இவங்க எதை சொல்லி நாடாளுமன்றத்தில் வாக்கு கேட்டாங்க? பாரதிய ஜனதா கட்சியை நாங்கள் எதிர்ப்போம், அதிமுக ஓட்டு போட்டிங்கன்னா பாரதிய ஜனதா கட்சிக்கு போடுற ஓட்டு, அதிமுக வந்து பிஜேபி பி டீம், நாங்கள் தான் சுயம் பிரகாச கொள்கை வீரர்கள் சொன்னாங்களே. இப்போ என்ன கொள்கை எங்கே எடுத்து போய் வச்சுட்டாங்க? இன்றைக்கி ராஜ்நாத் சிங் காலடியில் கொள்கையை அடகு வச்சுருக்காங்கல்ல. இன்றைக்கி கருணாநிதியினுடைய நாணயம் வெளியிட வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு தமிழ்நாட்டை கொண்டு போய் டெல்லியில் அடக வச்சுருக்காங்க. இன்றைக்கி தமிழ்நாட்டு மக்களுடைய தேவைகளுக்காக டெல்லியை வந்து இவங்க இணக்கமாக அணுக மாட்டாங்க. ஆனால் இவங்க அப்பாவுக்கு நாணயம் வெளியிடணும், இவங்க வெளியிடுவாங்க, போய் எதுவுன்னுவாங்க. இன்னைக்கு கூட என்ன, இன்றைக்கி வேற ஒன்றும் இல்லை. இன்றைக்கி சாதிக் பாட்சா அவருடைய வழக்கு, அந்த வழக்கில் முகமது சலீம் அவங்க தம்பி அவர் ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக கொடுத்துருக்காரு. போலீஸ் கஸ்டடி, அவங்க ஈடி கஸ்டடி எடுத்து கேட்க சொல்ல அவர் தெளிவாக சொல்கிறாரு. நாங்கள் வந்து இந்த பவுடரை வந்து வெளிநாடுகளுக்கு கடத்துவதற்கென்றே கட்சியில் சேர்ந்தோம். அதுக்கு தான் நான் திமுகவில் எங்கள் அண்ணன் சேர்ந்தார், நான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் சேர்ந்தேன். நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து முதலமைச்சரோட அவருடைய குடும்பத்தோடையும் மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் இருக்கிற முக்கிய தலைவர்களோட ஃபோட்டோ எடுத்து அந்த ஃபோட்டோக்களை அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து போன்ற சர்வதேச நாடுகளில் இருக்கின்ற இந்த போதை மருந்து கடத்துகின்றவர்கள் அல்லது விற்பனை செய்கின்றவர்களுக்கு நம்ப வைப்பதற்காக எங்களுக்கு ஆட்சி ஆதரவிற்கு எங்கள் கூட டிஜிபி ஃபோட்டோ எடுத்திருக்காரு, விருது தந்திருக்காரு. சாதிக் பாட்சா வந்து தமிழ்நாட்டை டிஜிபியோட நண்பர்னு சொல்லி முதலமைச்சருடைய நண்பர், முதலமைச்சர் மகன் உதயநிதியோட நண்பர், முதலமைச்சருடைய மகன் உதயநிதியுடைய மனைவி கிருத்திகா ஸ்டாலினை வச்சு ஒரு திரைப்படம் எடுக்கிறாரு. இதையெல்லாம் காட்டி தான் இந்த மருந்தை விற்க முடியுது. அப்போ தான் எங்கள் மேலே ஒரு நம்பகத்தன்மை இந்த சர்வதேச கும்பலுக்கு வந்தது. இவங்க வந்து ஒரு சரியான ஆட்கள்னு சொல்லி எங்களை நம்பினாங்க, அதை வச்சு தான் நாங்கள் வியாபாரமே நடத்துகிறோம்னு இன்றைக்கி ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. டிஜிபி அதுக்கு விளக்கம் கொடுத்துட்டாரு சார். ஒரு பள்ளிக்கூட விழாவில் கூப்பிட்டாங்க, கலந்துக்கிட்டோம். ஒரு பள்ளிக்கூட விழாவில் கூப்பிட்டுருந்தாங்க, அவரையும் கூப்பிட்டுருந்தாங்க, யாருன்னே தெரியாது அப்படின்னு. என்னங்க சொல்கிறீங்க? அவர் மேலே தொடர்ந்து குற்ற வழக்குகள் இருக்குது. அவர் தொடர்ந்து போலீஸினுடைய கண்காணிப்பில் இருக்கிற ஒரு குற்றவாளி. ஒரு டிஜிபிக்கு ஒருத்தருக்கு விருது கொடுக்குறாருன்னா பேக் ஃபைட் பார்க்க மாட்டாங்களா?
யாருக்கு வேணால் விருது கொடுத்துருவாங்களா? ஒரு டிஜிபி ஒரு விழாவில் கலந்துக்கிறதா இருந்தாவே அந்த விழாவில் யார் யார் கலந்துக்கிறாங்க, அதில் அந்த விழா என்ன விழா, அதை யார் நடத்துகிறாங்க, இதையெல்லாம் வந்து உளவுத்துறை கேட்டு சொன்னதுக்கு பிறகு தான் அவங்க பார்க்க முடியும். விருது டிஜிபியை நீங்கள் உங்களுக்கு புரோட்டோகால் தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு டிஜிபியை போய் ஒரு சாதாரணமாக பார்த்துட முடியாது, பார்த்தாலும் ஃபோட்டோ எடுத்துட முடியாது. அதுக்குன்னு ஒரு புரோட்டோகால் இருக்குது. இவர் போய் எப்படி கலந்துக்கிறாரு? அவர் தான் இந்த வெளிப்படையாக சொன்னார். அவர் வந்து 10 சிசிடிவி கேமரா வாங்கி கொடுத்தாரு. அதனால அவர கூப்பிட்டு நான் விருது குடுத்தேன்னு சொன்னாரு. அந்த கேமராவ இப்ப திருப்பி குடுத்துட்டேன்னாரு. அவரு ஜெயிலுக்கு போன பிறகு இவரு எடுத்துன்னு போய் யார்கிட்ட குடுத்தாருன்னு தெரியல. அப்போ ஒரு 10 சிசிடிவி கேமராவ குடுத்துட்டா இவங்க உலகத்துல எங்க வேணா போதை மருந்து கடத்துறவனெல்லாம் கூப்பிட்டு ஃபோட்டோ எடுத்து அவன விக்கிறதுக்கு அது இவங்கள ஒண்ணு ஐடென்டிஃபிகேஷன் அ கார்டா அத யூஸ் பண்றதுக்கு அனுமதிப்பாங்களா? என்ன ஆட்சி நடத்துறாங்க? சரி முதலமைச்சர் வீட்டுக்கு ந இடி வந்து சம்மன் அனுப்புது. ச சம்மன் அனுப்புன பிறகு ஜாபர் சாதிக்கு சம்மன் வந்த பிறகு அவர் ஒண்ணு திரைப்பட விழா நடத்துறாரு. அந்த விழாவுக்கு எப்படி அனுமதி குடுத்தாங்க? அதில எப்படி முதலமைச்சருடைய ம மருமக பேரு அதில பயன்படுத்துறாங்க? முதலமைச்சருடைய மகன் பேர எப்படி பயன்படுத்துறாங்க? ஒரு அமைச்சர் பேர எப்படி பயன்படுத்துறாங்க? இதெல்லாம் உளவுத்துறை என்ன தூங்கிட்டு இருக்கா? இதே சாதாரணமா உளவுத்துறை வந்து ஒரு முதலமைச்சர் குடும்பத்தோடு அவருக்கு நெருக்கம் இல்லன்னா, சாதிக் பாட்ஷாவை இப்படிலாம் செயல்பட விட்டுருவாங்களா? இது எல்லாமே இன்னைக்கு ஏன் எல்லாரும் சொல்றாங்களே, இன்னைக்கு ஏன் உதயநிதியை வந்து துணை முதலமைச்சர் ஆக்க முடியல? எல்லாரும் சொன்னாங்களே, கண்ணப்பன் கூட தேதி கூட சொன்னாரு. 19ஆம் தேதின்னு சொன்னார். 19ஆம் தேதிக்கு பிறகு எல்லாரும் துணை முதலமைச்சர் என்று அழைப்போம்னு சொன்னாரு. அழைக்க சொல்லுங்க இப்போ. ஏன் முடியல? இன்னைக்கு சாதிக் பாட்ஷாவுடைய தம்பி முகமது சலீமுடைய ஸ்டேட்மெண்ட் ஈடி கிட்ட மாட்டிக்கிச்சு. அவங்க கிளீனா உதயநிதி இதுக்கு காரணம் சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. நாளைக்கு வந்து இவர் துணை முதலமைச்சர் ஆகின உடனே ஏதாவது பிரச்சனையில கொண்டு வந்துட போறாங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு போய் அட்டர் ஃபிளாப்பா போய் சரண்டர் ஆயிட்டாங்க. இன்னைக்கு இவங்க வந்து அந்த போதை மருந்துக்கு சர்வதேச கும்பல்கள் தொடர்புகள் இவங்க வெளிநாட்டுக்கு போக சொல்ல யார் யாரை பார்த்தாங்க, யார் யார் இருந்தாங்க எல்லாம் வந்துகிட்டு இருக்கு. அதனால இது எல்லாத்தையும் மத்திய அரசு எடுத்துறதுனால இவங்க வேற வழியே இல்லைன்னு இப்போ வந்து நாடகம் நடிக்கிறாங்க. கவர்னர் கூப்பிடாதிய கவர்னர் வீட்டுக்கு போகிறாங்க, கவர்னர் விருந்துக்கு போகிறாங்க, குடும்பத்தோடு போகிறாங்க, எல்லாம் குதூகலத்தோடு போகிறாங்க. இந்த இந்த நாணயத்தை வெளியிடுறதுக்கு அதுவும் செல்லாத நாணயம், அதுக்கு இன்னும் செலாவணி ஆகக்கூடிய நாணயம் கூட 10,000 கொடுத்து கேட்குறாங்க, 10 லட்சம் கொடுத்து கூட எங்கள் கட்சி தொண்டர்கள் கேட்குறாங்க. ஒரு அண்ணா ஒரு கூட்டத்தில் வந்து பேசிட்டு சொல்ல கல் எறிஞ்சாங்க, அந்த கல்லை ஏலம் விட்டார். ஒரு செருப்பு அடித்தாங்க, செருப்பை ஏலம் விட்டாருன்னு 10,000 போச்சு. அதனால் இது எல்லாம் வந்து அதனுடைய விலை இவங்க வந்து அவங்க பண்ண செலவு வச்சு அவங்க கேட்குறாங்க. ஆனால் அதுக்கு எந்த மதிப்பும் இல்லை. அது செலவு கிடையாது, அதுக்கு 10 லட்சம் மதிப்பு அப்படிங்கிறது. அது 1 கோடி கூட இருக்கட்டுங்க. ஏன்னா திமுக ஒன்று வைக்குதுன்னா அதுக்கு பல கோடி மதிப்பு இருக்கும். அது அதை நான் குறை சொல்லலை. அது அவங்க வாங்குறவங்க விருப்பம். பிளாக்கை ஒயிட் ஆக்கிறதுக்கு வேறு வழி இல்லை. இது மாதிரி பண்ண வேண்டியிருக்கும். அது பண்ணிட்டு போட்டோம். அதை வந்து நான் குறிக்கிடவே இல்லை. நான் சொல்ல வர்றது அதுக்கு மார்க்கெட்டில் செலவு பண்ணியிருக்கா. அது வந்து ஒரு அலங்கார பொருள் தான். ஒரு நாணயம் என்பது புழக்கத்தில் உள்ளது இல்லை. நாணயம்னா புழக்கத்தில் இருக்கணும். அது புழக்கத்தில் செல்லாத காசுன்னு வேணா தெளிவாக சொல்லணும்னா செல்லாத காசு. அதை வெளியிடுறதுக்கு இதுக்கு இவ்வளோ ஆடம்பரம். அது என்ன நாளைக்கு புழக்கத்தில் இருக்க போதா? இல்லை அதை வந்து இது ஒரு ஒரு விருது கொடுத்தா மாதிரி, ஒரு பாராட்டு கொடுத்தா மாதிரி, ஒரு நினைவு சின்னம் மாதிரி அது ஒன்று பயன்படுத்த போகிறேன். அதுக்கு என்னமோ இவங்க உலகத்தில் இல்லாத ஒரு சாதனையை செஞ்ச மாதிரி செஞ்சுட்டு இவங்க போய் நேரடியாக போய் பாரதிய ஜனதா கட்சி காலில் விழுந்துட்டேன்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே. இதுக்கு என்ன அவங்களும் வந்து கருணாநிதியை போல உலகத்திலேயே தலைவர்கள் கருணாநிதி தமிழ்நாட்டுக்கு எல்லாம் செஞ்சாருன்னு அண்ணாமலை போலவே எல்லாரும் பேசிட்டு போட்டோம். எங்களுக்கு ஒன்றும் இல்லை. பிரதமரே வாழ்த்து கடிதமாக ட்விட்டரில் வெளியிட்டு பிரதமரே வாழ்த்து கடிதம் கொடுக்கிட்டோம். அவர் பாவம் வந்து ஒரு மைனாரிட்டி அரசு நடத்த சொல்ல இவங்க 22 நாடாளுமன்ற உறுப்பினர் வச்சுருக்காங்க. அதனால் அவங்களுக்கு அவர் வந்து பாராட்ட தான் செய்வார். அதில் வந்து அவர் அரசியல் அது. அதனால் அதில் எங்களுக்கு ஒன்றும் இழப்பு இல்லை. ஆனால் இவங்க நாங்கள் சொல்ல வர்றதுன்னா, நீங்கள் இதையெல்லாம் ஒற்றுமையாக இருங்க, இணைஞ்சே போங்க, எல்லாம் செய்யுங்க. ஆனால் தமிழ்நாட்டுக்கு ஏதாவது செய்யுங்க. இங்கே துரோகம் பண்ணிட்டு மக்களை வஞ்சிட்டு அப்போ வீரமாக ஆவேசமாக போயிட்டு நான் போக மாட்டேன், நீதி ஆயோக கூட்டத்துக்கு போக மாட்டேன், நான் மோடியை பார்க்க மாட்டேன், நான் நிர்மலா சீதாராமன் கிட்ட பேச மாட்டேன்னு சொல்லிட்டு நீங்கள் மெட்ரோ திட்டத்துக்கு கூட ஒரு பைசா வாங்க முடியாமல் 3 வருஷமாக காலத்தை கெடுத்துறீங்க. அது கூட நேற்று இவர் முருகன் நினைக்கிறேன்,
மத்திய அமைச்சர் முருகன் சொல்றாரு, "முதல்ல குடுத்த காசுக்கு கணக்கு குடுங்க. அப்புறம் 2வது பார்ட்ட நாங்க குடுக்குறோன்றாரு." அந்த மாரி இவங்க கணக்கே குடுக்காம, இவங்க கணக்கு குடுக்கலன்னு அவங்க சொல்றாங்க. அ அவங்க நிதி குடுக்கலன்னு இவங்க சொல்றாங்க. ஆக 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு தமிழ்நாட்ட வஞ்சிக்காதீங்க. நீங்க வந்து நல்ல மக்களுக்கு நல்லது செய்யுங்கன்னு நாங்க சொல்றோம். கடந்த முறை நாங்க பாஜகவோட கூட்டணி வச்சப்ப கூட, ஒரு சில நிபந்தனைகள் வச்சிருந்தோம். அந்த நிபந்தனைகள பாஜக ஏத்துக்கிட்டதுனால தான் அவங்களோட கூட்டணி போனோம். ஆமா. அதுதான் முரசொலி மாறன் வந்து 1 வருஷம் இலாக்கா இல்லாத அமைச்சரா இருந்து அரசு பணத்தில வைத்தியம் பார்க்க சொல்லலாம் இவங்க நிபந்தனை தெரியல. அதுக்கு பிறகு வ வாஜ்பாய் வந்து அந்த சவாடகத்துக்கு வந்து போ சொல்லும் தெரியல. ஆனா அடுத்த நாள் இவங்க வந்து நிபந்தனை அந்தர்பல்ட்டி போட்டு போய் உட்கார்ந்தாங்கல்ல. அந்த மாதிரி இது ஒ ஒ ஒ அவங்க ஏதாவது ஒரு திடீர்னு அவங்க வந்து எந்த பாரதிய ஜனதா கட்சி வந்து வாஜ்பாய் ஆட்சிய சொன்னாங்கல்ல. ரைட் பெர்சன் இன் ராங் பார்ட்டி. அதே அதே இது ஒண்ணு மறுபடியும் அவங்க ஆட்சியில சேர்ந்த உடனே, நாங்க வந்து தூய்மையான ஆட்சி நடத்தப் போறோம். பாரதிய ஜனதா கட்சி வந்து தூய்மையான கட்சின்னு சொன்னாங்கல்ல. அதுதான் எப்படி அந்த இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு அவமான சின்னமா பார்க்கப்படுறதுன்னா, இன்னைக்கு கோத்ரா எரிப்பு சம்பவம் குஜராத்தில் நடந்த அந்த கோத்ரா எரிப்பு சம்பவம், அதில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்ட அந்த நிகழ்வு தான் பாரதிய ஜனதா கட்சி இன்னையும் அதிலிருந்து விடுபட முடியாத ஒரு அவமான சின்னமாக அதுக்குரிய ஒரு பெரிய பாதிப்பாக இருக்கு. அதையே வரவேற்றவர் கருணாநிதி. அதனால பாரதிய ஜனதா கட்சி நரேந்திர மோடி பாராட்டாம என்ன செய்வாங்க? அன்னைக்கு கோத்ரா சம்பவத்த வந்து கருணாநிதி பாராட்டினாரா? அது குஜராத்ல நடக்குது. அத பத்தி நாங்க என்ன கருத்து சொல்றது? அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அமைச்சரவையில இடம் பெற்று இருந்தாங்கல்ல. அந்த மந்திரிகள்லாம் சேர்ந்து அந்த ஆட்சிக்கு முட்டு குடுத்துட்டு தானே இருந்தீங்க. அப்போவே அப்படிப்பட்ட கருணாநிதிய வந்து நரேந்திர மோடி பாராட்டுறதுல என்ன தப்பு? அன்னைக்கு கோத்ரா சம்பவத்த நியாயப்படுத்தின ஒரே தலைவர் கருணாநிதி. அப்படி இருக்க சொல்ல நரேந்திர மோடி இன்னைக்கு பாராட்டுறாருன்றது ஒண்ணும் அது கொள்கை ரீதியான உடன்பாடு தான். அவங்களுடைய நேச உடன்பாடு தான். அவங்களுக்கு எப்பவுமே ஒரு இணக்கமான உறவு உண்டு. அது இப்போ வெளிப்படுது. இப்ப இன்னும் சிலர் என்ன சொல்றாங்கன்னா, ஆகஸ்ட் 27ஆம் தேதி முதல்வர் வந்து முதலீடுகளை ஈர்ப்பதற்காக வெளிநாடு பயணம் செல்ல இருக்கிறாரு. அந்த நேரத்தில இங்க ஒரு அரசியல் நிலையற்ற தன்மை நடந்துறக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் பாஜகவோட இணக்கமா போறாரு. அப்படிங்கிற சந்தேகத்தையும் முன்வைக்கிறாங்க. நீங்க அவர் வந்து முதலீடு ஈர்க்க போறாரு, இல்ல முதலீட வந்து குடுக்க போறாருன்றதெல்லாம் அது விவாதத்துக்குரிய பொருள். அவர் வந்து எவ்வளோ ஈர்த்துட்டு வராரு, இல்ல எவ்வளோ எடுத்துட்டு வராருன்றத பிறகு பேசுவோம். அ ஆக வெளிநாடு போறாரு. அது மட்டும் உண்மை. ஆனா வெளிநாட்டு போறதுக்கு முன்ன துணை முதலமைச்சரா வந்து ஸ்டாலின் உதயநிதி ஆக்குவேன்னு சொன்னாரு. ஏன் ஆக்கல? ஏன் ஆக்க முடியல? அதுதான் நான் முன்னயே சொன்னது போல, இன்னைக்கு ஈபியினுடைய நெருக்குதல். ஈடி வந்து இன்னைக்கு அ முகமது சலீம கையில எடுத்ததுக்கு பிறகு ஜாபர் சாதிக் அ அ அ ஜாபர் சாதிக் வழக்கினுடைய தன்மை மாறி போச்சு. உண்மை தன்மைகள் வெளிப்பட்டு போச்சு. இன்னைக்கு உலகம் முழுவதும் இருக்கின்ற சர்வதேச கடத்தல் காரர்களிடமிருந்து கிடைக்கின்ற தகவல்கள், அவர்களுடைய வாக்குமூலங்கள், இன்னும் அதனுடைய தொடர்பான இதெல்லாம் வந்து இவங்களுக்கு பாதகமா வந்துட்டு இருக்கு. இந்த பணப்பரிமாற்றங்கள் இவர்கள் வந்து வெளிநாடுகளுக்கு போகின்ற பொழுது, கடந்த முறை போகும்போன்று இந்த ஜாபர் சாதிக் கும்பலை சார்ந்தவர்கள் எத்தனை பேர் அங்க சந்திச்சாங்க? அவங்களோடு இவங்க என்ன எத்தன நாள் பேச்சுவார்த்தை நடத்துனாங்க? எங்கெங்க சந்திச்சாங்கன்றதெல்லாம் இன்னைக்கு தகவல் வந்துட்டு இருக்கிறதா சொல்றாங்க. இப்படி எல்லாமே இவங்களுக்கு எதிரா போகிறதுனால, இப்ப அந்த வழக்குகளை நீர்த்து போய் செஞ்சா தான் இவர வந்து துணை முதலமைச்சர் ஆக்க முடியும். அதனால இவங்க எவ்வளோ வேகமா வந்து உதயநிதிய துணை முதலமைச்சர் ஆக்கணும்னு நெனைச்சாங்களோ, அது இன்னைக்கு இந்த ஜாபர் சாதிக் வழக்குனால இன்னைக்கு அது முடியாத ஒரு நிலை இன்னைக்கு எந்த நேரத்திலயும் ஈடி இவங்க மேல திரும்புன்ற ஒரு நிலை முதலமைச்சர் குடும்பம் இன்றைக்கு சர்வதேச கடத்தல் கும்பல்கள் தொடர்புகளோடு இருக்கிறது என்ற செய்தி இன்னைக்கு நம்ம விட அவங்கள பாதிச்சிருக்கு. அதனால தான் அவர் வந்து இன்னைக்கு துணை முதலமைச்சரா ஆக்க முடியல. அடுத்து என்ன நடக்குமோன்ற ஒரு பாதிப்புல இன்னைக்கு அ வெளிநாட்டுக்கு போறதுக்குள்ள நம்ம வெளிநாட்டுக்கு போகாமயே இருக்க முடியாது. போனா இங்க வந்து தப்பிக்க முடியுமா? முடியாதான்ற ஒரு பதட்டம் அவருக்கு இருக்கலாம். அதனுடைய விளைவா அவர் சொல்லலாம். ஆனா, அ எ உண்மையில பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு திமுக ஒரு பலமிழந்த நிலையில் இருக்கு. திமுக பலமிழந்த நிலையில் இந்த ஆட்சியை தொடர விரும்புது. அதுபோல பாரதிய ஜனதா கட்சி ஒரு மெஜாரிட்டி இழந்த நிலையில் ஆட்சியை தொடர விரும்புது. அதனால இவங்க 2 பேரும் ரகசியமா ஒருத்தரோட ஒருத்தர் ரகசிய ஒப்பந்தம் செஞ்சுக்கிட்டு, நான் உன்ன காப்பாத்துறேன், நீ என்ன காப்பாத்துன்னு ஒரு அக்ரீமெண்ட் போட்டுக்கிட்டு இவங்க இறங்கியிருக்காங்க.
ஆனால் அவங்க உடன்பாடு என்பது, அந்த இணைப்பு என்பது, அந்த நட்பு என்பது, அந்த இணக்கம் என்பது இது எல்லாம் வந்து ரகசிய திட்டம் தான். வெளிப்படையா வரமாட்டாங்க. ஏன்னா, வெளிப்படையா வந்தாங்கன்னா, தமிழ்நாட்டுல இருக்கிற திமுக கூட்டணி கட்சிகள் அவங்கள கைவிட்டுரும். கூட்டணி இல்லாம இவங்களால வெற்றி பெற முடியாது. கூட்டணி கட்சிகள் கிட்ட நரேந்திர மோடியை தொட்டு எங்கள என்ன செய்ய முடியும்? தொட்டுப்பார், மீட்டுப்பார், ஈட்டிப்பார்ன்னு டயலாக் அடிப்பாங்க. ஆனா, அங்க போயி தேவைப்படுகின்ற பொழுது கால்ல விழுந்து கையெடுத்து கும்பிட்டு வருவாங்க. இதுதான் ஏற்கனவே அவங்க அதானே செஞ்சாங்க. கோ பேக் மோடின்னு சொல்லி எதிர்க்கட்சியா இருக்க சொல்ல கருப்பு பலூன் விட்டாங்க. அதே நரேந்திர மோடி இங்க வர சொல்ல கொடை புடிச்சாங்க. கொடை புடிச்சது கூட அது கொடைன்னா கருப்பா இருக்கும். அது அது அத தப்பா நெனச்சிட போறாரு. கருப்பு வந்து துக்கத்த காட்டுறாங்கன்னு நெனச்சிட எதிர்ப்ப காட்டுறாங்கன்னு நெனச்சிடக்கூடாதுன்னு வெள்ளக்கொடி கொடு உலகத்திலேயே வெள்ளக்கொடிய வந்து உயர்த்தி பிடிச்ச ஒரே ஆட்சி இந்த திராவிட மாடல் ஸ்டாலின் ஆட்சி. அதனால அவங்க வந்து எந்த அளவுக்கு அதாவது பணிவுன்னா எந்த அளவுக்கு பணியணுமோ அந்த அளவுக்கு பணிவாங்க. எதிர்ப்புன்னா அத வந்து வாய் சவடால்ல எந்த அளவுக்கு எதிர்க்க முடியுமோ எதிர்ப்பாங்க. இந்த வழக்கு ஒரு பக்கம் இருந்தாலும், உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வரா வர்றதை திமுகக்குள்ள உள்ள சீனியர்கள் யாருமே எதிர்க்கிற மாதிரி தெரியல. எல்லாருமே வரவேற்க தான் செய்றாங்க. முதல்வரா கூட ஏத்துக்க தயாரா இருக்கிறாங்க. சரி இப்போ யாரு எதிர்க்கலன்னா ஏன் இப்போ பழுக்கலன்னு சொன்னாரு? பழுக்கலன்னு சொன்னா என்ன அர்த்தம்? வெ பிஞ்சிலே வெம்பி போச்சுன்னு சொல்றாரு. பிஞ்சிலே ஏன் வெம்பி போச்சு? சாதிக் ப ஜாபர் சாதிக் வழக்கு தான். அவருடைய நடவடிக்கை தான். இது பிஞ்சிலே வெம்பி போச்சு. இது எங்க பழுக்கிறது? அதுக்கப்புறம் இங்க துணை முதலமைச்சர் ஆக்குறதுன்னு விட்டுட்டாங்க. இன்னைக்கு துணை முதலமைச்சர் ஆக்குறேன்னு சொன்னது நாங்க இல்ல. ஆக்கணும்னு சொன்னது மக்கள் இல்ல. எல்லாமே திமுகவை சார்ந்த அமைச்சர்களும், திமுகவினுடைய நிர்வாகிகளும் தான் சொன்னாங்க. அத வந்து ஊடகங்கள் எடுத்து இந்த நாள் கூட குறிப்பிட்டு சொன்னாங்க. கண்ணப்பன் கூட தேதியெல்லாம் சொன்னாரு. எல்லாமே சொன்னதுக்கு பிறகு, முதலமைச்சர் ஏன் படுக்கலன்றாரு? ஒண்ணும் படுத்த பிறகு தான் இவங்க வந்து ஒரு ஒரு அமைச்சராக இருக்கின்ற தகுதி பெற்று அந்த அளவுக்கு படுத்து போனவரு, ஏன் இப்போ வெம்பி போனாரு? அதனால க அவர் எப்பவும் படுக்க போறதில்ல. இவங்க படுத்து தான் அவர துணை முதலமைச்சர் ஆக்கணும். அதுவும் நடக்க போறதில்ல. படுத்தாலும் புழுத்து போகிறதுக்கு முன்ன ஒரு துணை முதலமைச்சர் ஆக்கலாம்னு நெனைச்சாங்க. அதுக்குள்ள அந்த ஜாபர் சாதிக் வழக்கு இவங்களுக்கு வந்து மத்திய அரசு கையில எடுத்துட்டதுனால, இப்போ மத்திய அரசு கால்ல விழுந்து எப்படியாவது அதுலருந்து தப்பிக்க முடியுமான்னு பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க குடும்பத்த காப்பாத்துறதுக்காக இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியோட இணக்கமா போறாங்க. அந்த பாரதிய ஜனதா கட்சியோட இணக்கமா போனதுக்கு விட, இன்னைக்கு தமிழ்நாடு கவர்னர் ஆர்.என். ரவி கிட்ட இன்னைக்கு போய் சரண்டர் ஆயிட்டாங்க. எந்த ஆர்.என். ரவி பதவி முடிஞ்சு போச்சு, இவர் எப்படி இங்க உட்காரலாம்ன்னு சொல்லி வழக்கு போட்டு தகவல் உரிமை சட்டத்துல கேட்டாங்க. இன்னைக்கு அந்த ஆர்.என். ரவி கூப்பிட்டாருன்றதுக்காக நாங்க கூப்பிட்டாரு வந்துட்டோம். ஆஜர் ஆஜர்ன்னு போய் நிக்கிறாங்க. அதனால இது வந்து சும்மா இவங்க வந்து திமுகவுக்கு வந்து தன்னுடைய பலகீனங்களிலிருந்து, தன்னுடைய கொள்ளைகளிலிருந்து காப்பாற்றுவதற்காக யார் காலிலும் விழுவாங்க. அதுதான் கடந்த காலத்துல செஞ்சாங்க. ஒண்ணும் வேணாம். எமர்ஜென்சி 76ல திமுக ஆட்சிய டிஸ்மிஸ் பண்ணி எமர்ஜென்சி காலத்துல கொடுமைப்படுத்துனாங்க. இந்திரா காந்தி அரக்கி, ராட்சசி, பூதகி, வஞ்சகின்னு சொல்லிலாம் வசனம் பேசினார் கருணாநிதியும், அவருடைய கூட்டமும். அ அதே மிசா காலத்துல அந்த எமர்ஜென்சி காலத்துல எல்லாரும் கட்டின வேஷ்டிய கூட லாண்ட்ரில போட்டு எண்தில்லன்னு சொல்லிட்டு ஓடுனாங்க. அப்படி ஓட வச்சவங்க இந்திரா காந்தி. அந்த இந்திரா காந்தி 1980 தேர்தல்ல நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சி தருக சொல்லிட்டு பாதிக்கு பாதி 105 இடம், 105 இடம், நீங்க 105 நான் 105ன்னு பங்கு போட்டுக்கிட்டாங்க. 109 இடம். 2 பேரும் ஆளுக்கு 109 இடத்துல போட்டியிட்டு தமிழ்நாட்டுல வந்து கூட்டணி ஆட்சி முதல் முறையா அமைக்க போறோம்னு சொல்லி ஒரு வரலாற்றை உருவாக்கினவங்க திமுகவும், கருணாநிதியும். அதனால அவருடைய புள்ளை நான் கலைஞரின் மகன் அப்படிதான் இருப்பாரு. அதனால அவங்க வந்து இன்னைக்கு வேணா நேரடியா அவங்க பாரதிய ஜனதா கட்சியோட சேராம இருக்கலாமே தவிர, இந்த ரகசிய ஒப்பந்தம் என்பது உண்மையானது, உறுதியானது. அது உறுதியானதுக்கு பிறகுதான் இன்னைக்கு வெளிய வந்திருக்கு. இன்னைக்கு ராஜ்நாத் சிங் சும்மா இங்க தமிழ்நாட்டுக்கு வந்து வேடிக்கை பார்க்க வரல. இந்த செல்லாத நாணயத்த வெளியிடுறதுக்காக அவர் வரல. அவர் வந்து சரி ராஜ்நாத் சிங் வந்தாரு. ராஜ்நாத் சிங் மத்திய அமைச்சர் கூப்பிட்டாங்க. மாநில அரசு நடத்துற விழா. அதுவே யார் நடத்துறாங்கன்னு தெரியாம முதலமைச்சர் உளர்றாரு. சரி ராஜ்நாத் சிங் வந்தாரு. அவர் முதலமைச்சர். அண்ணாமலைய ஏன் கூப்பிட்டாங்க? அண்ணாமலை தான் இவங்கள வந்து
ஊழல் குற்றச்சாட்டு சொல்லி இவங்கள வந்து திமுகனாவே அயோக்கியர்கள் கட்சின்னு சொல்லி காட்டிட்டு இருக்காரு. அவர்கிட்ட போய் கூப்பிட்டு அவரும் வந்து ஏன் அப்போ ஒரு கட்சி ரீதியான உறவு இல்லை என்றால் அண்ணாமலை ஏன் நடக்க வேண்டாம்? அண்ணாமலை ஏன் வர வேண்டும்? அண்ணாமலை ஏன் வக்காலத்து வாங்க வேண்டும்? இப்போ ஏன் அண்ணாமலை வக்காலத்து வாங்குறாரு? பாரதிய ஜனதா கட்சி திமுக கூட்டணிக்கு அண்ணாமலை வக்காலத்து வாங்குறாருல்ல. தேவையில்லாமல் எடப்பாடி பழனிசாமி பாயறாருல்ல. முதலமைச்சர் ஸ்டாலின் பாயறாருன்னா அவர் பயத்தில் பாயறாரு. நிகழ்ச்சியில் பங்கெடுத்தமைக்கு மிக்க நன்றி. நன்றி.